ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டென்னர் தமிழ். ஸோ இருக்கிறதுலே பயங்கரமான ஒரு அப்டேட். ஸோ நினச்சி கூட பார்க்க முடியாத மாதிரி ஒரு சீரீஸை அப்கமிங் தமிழ் டப்பில் கொண்டு வர போகிறாங்க. எஸ்பி கீ பிளெண்டர் பை த வே அஃபிஷியலான தமிழ் டப்போட வரப்போகுது. யார் ப்ரோ எங்கே ப்ரோ பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம ஜி கஃபே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் இருக்காங்க பார்த்தீங்களா. ஆக்சுவலி இதே சேனல் தான் பிரேக்கிங் பேட் வந்து ஹிந்தியில் டப் பண்ணியிருந்தாங்க. அந்த டைமில் தமிழ் டப்லாம் பண்ணலை. ஸோ ஹிந்தி ஆடியன்ஸ் மட்டும் அதை நல்லா என்ஜாய் பண்ணிட்டாங்க. தமிழ் டப்பில் தான் வரல. பை த வே ஓகே, இந்த வாட்டியாச்சும் பீக்கி பிளைண்டர்ஸ் அதாவது தமிழ் டப் பண்ணி கொண்டு வந்தாங்க. சோகமான விஷயம் என்னென்னா, தமிழ் அண்ட் ஹிந்தி மட்டும்தான் டப் பண்ணுறாங்க. தெலுங்கு, கன்னடா, மலையாளம் இதெல்லாம் எதுவுமே பண்ணலை. ஸோ ஃப்யூச்சரில் எப்படியும் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். இது எப்போ ப்ரோ ரிலீஸ் ஆகுது அப்படின்னு கேட்குறீங்கன்னா, ஏப்ரல் 23 அன்றைக்கி இது ரிலீஸ் ஆகுது. எவ்ரி நைட் 9 PM ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இப்போதைக்கு எனக்கு என்ன டவுட்னா, ஒரு சீசனில் மொத்தமே 6 எபிசோட் மட்டும்தான். ஸோ டோட்டல் 6 சீசன் தான். மொத்தமாக 36 எபிசோட் இருக்குது. ஸோ ஈஸியாக நம்ம பார்த்து முடிச்சிடலாம் இந்த சீசனை எல்லாத்தையுமே. அண்டு இது இங்கிலீஷ்லேயே அதான் ப்ரிஃபர் பண்ணி முதல்ல பார்த்துடுறாங்க எல்லோரும். ஒரு சின்னதாக டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஏன்னா அந்த டைலாக்ஸ் எல்லாம் பயங்கரமாக இருக்கும் இங்கிலீஷில். நீங்கள் பார்த்தீங்கன்னா அது தெரியும். ஸோ தமிழ் டப்லேயும் வருது. ஸோ எனக்கு கொஞ்சம் ஹோப் இருக்குது, நல்லபடியாக தான் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு. ஓகே, பிரேக்கிங் பேட்லாம் ஹிந்தியில் வந்து இவங்க தான் டப் பண்ணியிருக்காங்க, அதாவது ஜி கஃபே. ஸோ அங்கே உள்ள ஃபேன்ஸ்லாம் பார்த்துட்டு கேட்கும், என்னடா டப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமாக பண்ணி கலாய்ச்சிருந்தாங்க. ஸோ அது மாதிரி இல்லாமல் நம்ம தமிழில் நல்லபடியாக பண்ணியிருப்பாங்கன்னு நான் ஹோப் வைக்கிறேன். நல்லபடியாக பண்ணுவாங்க. அண்ட் ஃபைனலாக இன்னொரு விஷயம் என்னென்னா, எக்ஸாக்டாக தெரில வீக்லி ஒரு எபிசோடு ரிலீஸ் பண்ண போகிறாங்களான்னு. ஏப்ரல் 23 அன்றைக்கி மட்டும்தான் ரிலீஸ் பண்ணுறதா மட்டும் சொல்லியிருக்காங்க. மற்றபடி எப்படி என்ன மாதிரி ரிலீஸ் பண்ண போகிறாங்க என்னன்னு சரியாக தெரியல. அண்ட் ஏன்னா டோட்டலாகவே ஒரு சீசனில் 6 எபிசோடு இருக்கிறதுனால வந்துட்டு டக்குன்னு ஒரு நாளைக்கு ஒன்று போட்டாங்கன்னா டக்குன்னு முடிஞ்சிடும். ஸோ வீக்லி 1 எபிசோடு ரிலீஸ் பண்ணுற மாதிரி பண்ண வாய்ப்பு இருக்குது. பார்க்கலாம் என்னென்னு. பை த வே நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, எப்படி ரிலீஸ் பண்ணுவாங்க? பட் நான் வந்துட்டு நினைக்கிறேன் வீக்லி ஒன்ஸ் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு. பீக்கி பிளைண்டர்ஸ் இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத மட்டும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கண்டிப்பாக. ஸோ இது வரைக்கும் பார்க்காதவங்க உங்கள் கமெண்ட்ஸை பார்த்தாங்கன்னா பார்க்குறதுக்கு ஒரு ஆர்வம் வரும்ல. ஸோ அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி படத்துலலாம் வந்துட்டு அடிக்கடி இவங்க வந்து தமிழ் டப் பண்ணி இந்த மாதிரி ரிலீஸ் பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நம்மளும் சப்போர்ட் பண்ணணும். இந்த மாதிரி ஜியோ டிவி, ஏர்டெல் எக்ஸ்ட்ரீமு இந்த மாதிரி இடத்துலலாம் வந்துட்டு ஜி கஃபே வந்துட்டு போடுறாங்க. அப்படிங்கும்போது நம்ம போய் அதை போய் பார்க்கணும். பார்க்கும்போது ஒரு டிராஃபிக் வருதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து தமிழ் டப்பில் வந்துட்டு பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்படி தான் இந்த ஹிந்திலலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்தடுத்த மூவி, நம்ம பயங்கரமான மூவி, நம்மளுக்கு எதிர்பார்க்குற மூவியெல்லாம் நம்ம வரணும். அப்படிங்கும்போது நம்ம இந்த மாதிரி ஒரு சின்னதாக நம்ம போய் பார்க்க ஆரம்பித்தா தான் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. சரி, ஓகே, தமிழ்லையும் பார்க்குறதுக்கு வந்துட்டு ஆர்வமாக இருக்காங்க. ஸோ நம்மளும் தமிழ் டப்பில் பண்ணி போடலாம் அப்படின்னு. சரி, நம்மளும் சப்போர்ட் பண்ணுவோம். சப்போர்ட் பண்ண இவங்களும் தமிழ் டப்பில் பண்ணி விழுவாங்கன்னு நம்புகிறோம். நீங்களும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா எந்த லாங்குவேஜில் பார்க்குறீங்க அப்படிங்கிறதும் அவங்க வந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இதில் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தமிழ் டப் பண்ணி விடுறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நீங்களும் எல்லோரும் போய் பாருங்கள். ஸோ அப்படி தான் ஹிந்தியில் வந்துட்டு ஃபஸ்ட்டு கொண்டு வந்தாங்க. அடுத்தடுத்து மூவிஸு, சீரீஸ் எல்லாம் வந்து தமிழ் டப்பில் பண்ணாமல் ஹிந்தி டப்பில் மட்டுமே பண்ணிகிட்டு இருந்தாங்க. நம்மளும் கொஞ்சம் பார்த்து இது பண்ணோம்னா நம்ம சைட்லேயும் தமிழ் டப்பில் வந்து வந்துகிட்டு இருக்கோம். நம்மளும் போயிட்டு சப்போர்ட் பண்ணுவோம். ஸோ நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் கைஸ். கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் டென்னர் தமிழ். See you next video. Bye guys.